ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயத்ரி சாபி லாபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம், லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்லாக் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நாங்கள் யூஎஸ்லேருந்தே வந்து ஃபுல்லாக வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பாட்லாக்கு நான் இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றது தான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி பாப்பாவுக்கு வந்து சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது தான். சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் வந்து பாட்லாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பாட்லாக்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தரே எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு செய்யாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு டிஷ்ஷோ இல்லை 2 டிஷ்ஷோ வந்துட்டு செஞ்சு ஷேர் பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்றதா வந்து பாட்லாக்குன்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு யூஎஸ்லேருந்து வெக்கேட் பண்ணி வந்து கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க போகிறோம். ரொம்பவே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்லக் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் வந்து என்ன வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சில்லி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அப்புறமா வந்துட்டு சிக்கனில் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பெப்பர் சிக்கன்னு, அப்புறம் ஒரு பச்சை மாங்காய் இருந்ததுங்க சும்மா சைடில். அது கொஞ்சம் புதுசாக வந்து ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இதில் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 மட்டுங்க. அந்த தடவை வந்து ஸ்டார்டர் மாதிரி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பாட்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து பிரியாணி தான் வந்து மோஸ்ட்லி செய்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்துட்டு நான் பிரியாணி ரெசிபி வந்துட்டு செய்யலை. நீங்கள் யாராவது பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டர் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ரெசிபிஸாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த தடவை. இன்றைக்கி குக்கிங்கை வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக ஒரு 8 o'clock கிட்டவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குட்டி பாப்பா வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து முடிச்சுட்டா. நான் வந்து ஒரு 8:30 தான் எந்திரிக்கிற பிளானே வந்துட்டு வச்சுட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துருந்தேன். பட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு, அப்படி தாங்க வந்துட்டு இருந்தது. பாப்பா வந்துட்டு 7:30 வந்துட்டு எந்திரிச்சிட்டா. சரின்னு அவளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக பாப்பாவை பார்த்துட்டு எப்படியும் வந்து அவள் அழுதுட்டு இருந்தானா அவளை போய் அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும், ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி இடையில அவளை போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு டிலே ஆகும். அதனால் சரி லாஸ்ட் மினிட்ல வந்து ஹரிபரியாக செய்கிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக 8 o'clock வந்து குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்ததுமே வந்துட்டு காலிஃப்ளவர் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி அது வந்து போட்டு சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டேன். அப்புறம் சரி சிக்கனும் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சிக்கன் தான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து ஜெஸ்கோ அப்படின்ற ஒரு கடையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து வாங்கும்போது இது வந்து பேக்டு சிக்கனாக வந்துட்டு இருந்தது. வாங்கும்போதே வந்துட்டு வெறும் போன் மட்டும் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னு போன்லெஸ் சிக்கனும் வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஓப்பன் பண்ணி கட் பண்ணும்போது தான் வந்துட்டு தெரிஞ்சது வெறும் நெஞ்செலும்பு மட்டும் வந்து ஒரு பேக்கெட்டாக வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பீசஸ் தான் வந்துட்டு வந்துச்சு, மீதி ஃபுல்லாக எலும்பாக தான் இருந்தது. அதில் சூப் வைக்கிறதுக்கு தான் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சிக்கன் சமைக்கிற அளவுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கிளிங் ரேப்பர் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு நாங்கள் இன்னொரு நாளைக்கு சூப் வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சு, அதுவே கட் பண்ணி இன்றைக்கி பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த சிக்கனே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்கும் போதே கையோட இந்த வேஸ்ட்லாம், இந்த குப்பை பாக்ஸஸ்ஸு, அப்புறமா வந்து இந்த ஆனியன் கட் பண்ணுற தோல், இதெல்லாம் வந்து சைட் பை சைடு வந்து அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து உடனுக்குடனே செஞ்சிட்டோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் வந்துட்டு மிச்சமாகும். இல்லைனா வந்துட்டு கிளம்பும்போது ரொம்ப க்ளீனிங் வேலை வந்துட்டு எடுத்து விட்ருவோம். சமைச்சிட்டு எப்படி கிச்சன் ஓவராலாக வந்து க்ளீன் பண்ண தான் போகிறேன். பட் இருந்தாலும் இப்படியெல்லாம் வந்துட்டு சிக்கனை கட் பண்ணது அந்த சிக்கன் பேக்கெட் எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன். அடுத்ததாக வந்து கட் பண்ண யூஸ் பண்ண சாப்பிங் போர்டு, நைஃபு இதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி பண்ண உடனே வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிக்கனை வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய காலிஃப்ளவரும் வந்துட்டு இப்போ சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பிளான்ச் ஆகிடுச்சு. அதையும் வந்துட்டு இப்போ வந்து வாட்டரை வந்து தண்ணி வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா காலிஃப்ளவருக்கு தான் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 1 by 1 செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும். காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்துட்டு 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் மைதா வந்துட்டு ஒரு 3/4 கப்பு, கடலை மாவு 3/4 கப்பு, அரிசி மாவு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் மைதா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க மைதாக்கு பதிலாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர், அப்புறம் காரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கலர் பொடி கேசரி பவுடர்னு சொல்லுவாங்களா அது கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுனா தான் அந்த காலிஃப்ளவரில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டெம்குள்ளெல்லாம் நல்லா வந்து மசாலா வந்து பூந்து உள்ள நல்லா மேரினேட் ஆகும். அப்போ தான் ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக உள்ள ரொம்ப கெட்டியாக மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அவ்வளோக்கா வந்து காலிஃப்ளவரில் வந்து மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே வந்து மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு சைடில் வந்துட்டு எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். செட்டிநாடு ஸ்டைலில் தான் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பெப்பர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அது கூடவே வந்துட்டு வரமிளகாய் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துட்டு 4, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வந்துட்டு வறுத்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கேப்பில் குட்டி பாப்பா வந்துட்டு முழிச்சிட்டா பாருங்கள், சவுண்டு கொடுத்துட்டே இருக்கால, கீச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அவளை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார பாப்பாவை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்துட்டு ஃபுட்டு வந்து அவளுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப வந்து குக்கிங்கை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் குளிக்கலாமா? பப்பு குட்டியோட சோப்பு எங்கடா? ஒரே குஷியா சிரிக்கிறதே தெரியாம சிரிக்கிறியா? மூஞ்சிக்கு சோப்பு போடலாமா? சிக்கு 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 சிக்கு. குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே இருந்தே வந்துட்டு சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணனால நாங்கள் வந்து சாலிட்ஸ் வந்து 4 மந்த்ஸ் முடிஞ்சதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் சீரியல்ஸ்னு கடையில் வந்துட்டு கிடைக்கும், அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து ஒரு 1 வீக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குற ஃபுட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அது கூட வந்துட்டு அந்த ரைஸ் சீரியல்ஸும் கொஞ்சம் வந்து போட்டு மிக்சியில் போட்டு அடித்து இது ரெண்டும் சேர்த்து தான் வந்துட்டு கொடுக்குறேன் பாப்பாவுக்கு. பனானாவும் ரைஸ் சீரியலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். இதை மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். ஹஸ்பண்ட் வந்து சரி நானே வந்துட்டு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடி நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டேன். ஹஸ்பண்டும் பவிஷ்னாவும் வந்து நான் குட்டி பாப்பாவை குளிக்க வைக்கிற கேப்பில் வந்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி கடையில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கே அப்படின்னா கொலாச்சேரியில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் கொலாச்சேரியில் வாங்குறது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும், ஃபேவரட்னு வந்து சொல்லணும். இந்த மாதிரி ப்ரெட்டுக்குள்ளே வந்துட்டு சிக்கனும் சீஸும் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. சிக்கன் சீஸு இல்லை எக் சீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். சரி நான் அது ஒரு ப்ரெட்டை வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப நான் குக்கிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கனுக்கு அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து வறுத்து வச்சுருந்தாலே அதை வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். என்கிட்ட வந்து இல்லை, அதனால் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நல்லெண்ணெயில் வந்துட்டு செய்யுங்க, அதை வந்து நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா
நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்துட்டு ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வரமிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னாலும் நான் ஒரு 3 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாமே வந்து நல்லா வதங்க விட்டுட்டு சைட் பை சைடு நான் அதுக்கு தேவையான தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ரொம்ப நிறையா வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்கனாவே லைட்டாக அந்த புளிப்பு ஃப்ளேவருக்காக தான். ஒரு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து வதங்க விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார சதீஷ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காரில் நல்லா வந்து கொஞ்சம் வந்து லோட் பண்ணுறேன், என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதுக்கு தான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு அங்கே போய் ஈவினிங் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ற பிளானும் வந்துட்டு இருக்குது. சரின்னு டீ போடுறதுக்கான ஐட்டம்லாம் நான் தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்து டீ பாத்திரம், அந்த ஃபில்டரு, டீ பவுடர் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இப்போது சிக்கனுக்கு பாருங்கள், இந்த நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ சிக்கன் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்துட்டு இது காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தது, அது கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து அரைச்சி வேற வச்சுருக்கோம். அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி விடும். தண்ணி விட்டு அது வந்து வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது வந்து மூடி வச்சுட்டு சைட் பை சைடு நான் வந்துட்டு டீக்கு வந்து இஞ்சி டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா அதான் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கு இஞ்சி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு அதுதான் வந்துட்டு அரைச்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, டீக்கு வந்து இஞ்சி வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வேலை வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்படி தாங்க எனக்கு வந்து ஒன்றொன்னா வந்து குக் பண்ண வந்துட்டு வராது. அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு வந்துட்டு கிடையாது. நான் ரொம்ப பொறுமையாக தான் எல்லா வேலையும் செய்வேன். இருந்தாலும் குக்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து மலமளமல்னு செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். இது வந்து எங்கள் அம்மாவோட பழக்கம் தான் எனக்கு வந்து அப்படி வருது. அம்மா வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் போதும், எல்லா டிஷ்ஷும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க. எங்கள் அம்மா அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு செய்வேன். சரி, ஓகே, இப்போ வந்து கம்மிங் டு த பாயிண்ட் வந்து பார்க்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி வச்சுருந்தா இல்லையா, தண்ணி விட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வந்துடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு குக் ஆகும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் வந்து குக் ஆக அது வந்து தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துட்டு வரணும், அந்தளவுக்கு வந்து வரணும். அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லெமன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லெமன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னோடய உள்ளங்கை சைஸுக்கே வந்துட்டு இருக்குது, அவ்வளோ பெருசு வந்துட்டு இருந்து. அதில் ஒரு 1/4 லெமனை மட்டும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த டைமில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா ரொம்ப காரம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்கும் லெமன் ஜூஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸும் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வந்துட்டு ரெடி. அடுத்ததாக வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்துட்டு போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் நல்லா வந்து கடாயில் வந்துட்டு ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு வரும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ வந்து கிடைக்கிற ஸ்பேஸ்லலாம் வந்துட்டு போட்டு விட்டுட்டேங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு லைட்டாக வந்து பிரித்து விடணும். ஏன்னா வந்து நம்ம மைதா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டை வந்து ஆரம்பிக்கும். அதனால் வந்து லைட்டாக வந்து கரண்டி வச்சு லைட்டாக வந்து பிரித்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தனித்தனி பீசஸாக வந்து சூப்பராக வந்துட்டு வந்துடும் நமக்கு.
காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கிட்டே சைட் பை சைட் பச்சை மாங்காயில் ஒரு ரெசிபி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் மாங்காயில் வந்து தோல் வந்து இப்போ வந்து சீவிட்டு இருக்கேன். இது நான் ஏன் இன்றைக்கி வந்து செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்டர்டேனால நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து சுத்தமாகவே எப்பவுமே வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த மாங்காயில் வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ஸ்பெஷலாக வெஜ்ஜில் இந்த தடவை ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் வந்துட்டு செய்ய முடியாமல் போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் வீடு காலி பண்ண போகிறோம் இல்லையா, அடுத்ததாக வந்து வரப்போகிற டெனண்ட்டுக்கு வந்து வீடு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, எங்களுடைய லீஸ் வந்துட்டு இன்னும் வந்து முடியல. இன்னும் ஒரு 5 to 6 monthsக்கே வந்து லீஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ மாதத்துக்கும் நம்ம வந்து ரெண்ட் பே பண்ணுற மாதிரி வந்துட்டு ஆயிரும். ஸோ அதை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக சரி ஓகே வந்து வீடு பார்க்கறதுக்கு வந்து யாருனாலும் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். யாராவது வந்து வீடு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நமக்கு அது பெனிஃபிட் தானே, ரெண்ட் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ணனால நாங்கள் டெய்லி வந்து வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டு எதுவுமே நல்லா ஸ்பெஷலாக எதுவுமே வந்து ரெடி பண்ண முடியல. இது செஞ்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்துட்டு இருந்தது. சரி அப்படின்னு டக்குன்னு மாங்காயில் வந்து இதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், அப்புறம் வந்து பச்சை மாங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி இது வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பச்சடி மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாங்காவை முடிஞ்ச அளவுக்கு வந்து துருவி ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு அவசரத்தில் வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் ஒரே ஜாரில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். பட் இதுவே வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்துட்டு இது வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இப்படி தாங்க நம்ம அப்படியே வந்துட்டு எல்லா ரெசிபியும் வந்துட்டு ரெடி பண்ணி என்னோடய சமையல் வந்துட்டு முடிச்சாச்சு. சிம்பிள் ரெசிபிஸ் தான் வந்துட்டு செஞ்சேன். பட் வந்து டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்துட்டு பத்தவே இல்லை. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடெல்லாமும் வந்து நம்ம சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் வீடு யாராவது பார்க்க வராங்க அப்படின்னாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணேன். இதாங்க நான் இன்றைக்கி செஞ்சது. பெப்பர் சிக்கன், செட்டிநாடு பெப்பர் சிக்கன், காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் மாங்காய் பச்சடி, டீ போடுறதுக்கு இஞ்சி வந்து சிறுவி எடுத்திருக்கேன். அப்போ குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி சிக்கன் இதெல்லாம் சூடாக இருக்கும்போது வந்து பேக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை சூடாக இருக்கும்போதே பண்ணோம்னா தண்ணி விட்டு கொஞ்சம் வேர்த்த மாதிரி வந்துட்டு ஆயிரும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் அதையும் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சதீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து குளித்து வந்து ரெடி ஆகிட்டேன். இப்படி தாங்க ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கிளம்புறது தான். பாப்பா பேகு அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு பாய் பெட்ஷீட் எல்லாம் ஏற்பட்டால் குட்டி மேடமும் வந்து தூங்கி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து வந்து கிளம்புறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து ஹோம் டூர் தாங்க போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க வந்து வீடு வந்து பார்த்துட்ருக்காங்க, அங்கே சைட் பை சைடு வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு கிளம்புனதும் நாங்கள் இங்கேருந்து வந்து கிளம்புறது தான். அவளுக்கு அது சொன்ன தெரியாதுடா. கிளம்பலாமா மேடம்? கட்டி பாப்பா ரெடியா? தான் காட்டுது 1 hour. பாவிஸ் இங்கே தேட்டி பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒரு பூ நாளைக்கு வந்துருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு இருக்கோங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கிளம்பி நாங்கள் வர வேண்டிய பிளேஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இது ஆல்ரெடி இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். இது வந்து ஒரு லேக் வியூ மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு. நாங்கள் வரும்போதே வந்துட்டு எங்கடா மழை வந்துருமோ அப்படின்ற மாதிரி நினச்சோம். கிளைமேட் வந்து அப்படி தான் இருந்தது. பட் வந்து மழை வரல. ரொம்பவே சூப்பராக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்துட்டு இருந்தது. இந்த பிளேஸ் வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அடிக்கடி வந்து பாட்லாக் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் வீட்லேயும் வந்துட்டு பண்ணுவோம். ஒருத்தர் வீட்லேயும் வந்து பாட்லாக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வருவோம். இது எங்களுக்கு ரொம்பவே இந்த பிளேஸ் வந்துட்டு பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து எல்லாம் சமைச்சு எடுத்துருந்தோம் தான். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பிரியாணியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருந்தது. அப்புறம் நான் செஞ்சிருந்த சிக்கன் ஸ்டார்டர், அப்புறம் காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரான் கிரேவி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
எனக்காக வந்து ஃப்ரெண்டு வந்து ப்ரான் கிரேவி சர்ப்ரைஸாக வந்து செஞ்சு எடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இப்படி தாங்க எல்லோரும் பேசிக்கிட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பாக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் தனியாக கொடுத்துட்டு அவங்களாம் தனியாக அவங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எல்லாம் பேசிக்கிட்டே ரிலாக்ஸ்டாக வந்து சாப்பிட்டுட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து நல்லா வந்துட்டு போச்சு. எல்லாருமே இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து ஒரு வெரைட்டியில் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு பிரியாணி ஒரு டேஸ்ட்டில் வந்துட்டு இருந்தது. பட் எல்லாமே நல்லா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பேசுகிறதுக்கு வந்து எல்லாம் வீட்லேயே சமைச்சு எடுத்துருந்ததுனால பேசுகிறதுக்கு வந்து நிறைய டைம் கிடச்சிது. அதனால் ஜாலியாக வந்து ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் இங்கே பேசிக்கிட்டு இருந்தா சதீஷை மட்டும் பாருங்கள் என்ன வேலை போட்டுருக்காருன்னு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ. பாருங்கள் சார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. இப்படி தாங்க எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து செமையாக வந்துட்டு இருந்தது. மழை வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் வந்து மழை வரல. ரொம்பவே சூப்பர் கிளைமேட்டாக வந்து நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு அமைஞ்சிருந்தது. வா வாடா பிரிஷா, வா வா அப்பாட்ட போகலாம். வா மாமா சதீஷா, உங்களை தான் அவள் தேடிட்டே வந்திருக்கா. மாமா மாமான்னு உங்கள் பின்னாடியே ஓடி வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு டீ போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அண்ணாவை தான் வந்து டீ போட்டு கொடுக்க சொல்லியிருந்தோம். அண்ணாவும் வந்து சூப்பராக வந்து இஞ்சி டீ வந்து போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் டீ வந்து சூப்பராக குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக வந்துட்டு அமைஞ்சிருந்தது. திரும்ப எப்போ வந்து இந்த மாதிரி டே வந்துட்டு அமையும், எல்லோரையும் திரும்ப வந்து எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு வந்துட்டு தெரில. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. இங்கேருந்து வந்து கிளம்பிடுவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவோம். வேறு கண்ட்ரிக்கு போனால் எப்படி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே வந்துட்டு புரியலை. கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். அங்கேருந்து கிளம்பும்போது நைட்டு இலைகளே ஆயிடுச்சுங்க. ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away.